வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் டிமாண்டி காலனி 3 மூவியோட லேட்டஸ்ட்டான அப்டேட்டை பார்த்துடலாம். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ தமிழ் சினிமாவில் ஹாரர் மூவி எவ்வளவோ தான் வந்தாலும் ஸோ அந்த டிமாண்டி காலனி பார்த்தீங்கன்னா ஒரு வைபாக தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு தரமான படம்னு சொல்லலாம். ஸோ மீதி படங்களை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்துட்டு அந்தளவுக்கு எந்த ஒரு காமெடியுமே இருக்காமல் கொஞ்சம் அப்படியே கான்செப்டுக்குள்ளேயே சீரியஸாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்தது ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு பிளாக் பஸ்டர் படமாகவே அமைஞ்சிருச்சு. இப்போ இந்த மூணாவது படத்துக்கான ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தினுடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே கொண்டு போயிருக்காங்களாம். ஸோ மற்ற 2 படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தினுடைய பட்ஜெட் வந்து ரொம்ப அதிகமாக பண்ண போகிறாங்க. எதனால் அப்படின்னா இந்த படம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சைனாவில் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா சில சீன்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த பார்ட்டில் வந்துட்டு யார் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. அதுக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற பார்ட்டில் அப்படியே கண்டினியூ ஆனவங்க கரெக்டாக இதுலேயும் அப்படியே கண்டினியூ ஆகுவாங்க. பட் நெக்ஸ்ட்டு புதுசாக யார் யாரெல்லாம் கொண்டு வராங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் இந்த டிமாண்டி காலனி 3 மூவிக்கு எந்த அளவுக்கு ஒரு வெயிட்டிங்கில் இருக்கீங்க, எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இருக்கீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த மூவிஸ் வந்து பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.